ஏப்ரல் மே மாதங்கள்னா நமக்கெல்லாம் உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? எக்ஸாம்ஸ், சம்மர் வெக்கேஷன், டூர் அண்ட் நிறைய பேருக்கு கோச்சிங் கிளாஸஸ் கூட ஞாபகத்துக்கு வரும். இனிமேல் நாம எல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சம்மர் லிஸ்ட்ல கொண்டு வரணும். என்னது? நான் சொல்றேன், தேர் திருவிழா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கலாச்சாரத்துக்கே உரித்தான, கோவில் கலாச்சாரத்துக்கே உரித்தான தேர் திருவிழாவையும் நாம நினைவில் எடுத்துக்கணும். தேர், டெம்பிள் கார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம் மரத்தாலான ஒரு வாகனம். கோவில் உள்ள இருக்கிற தெய்வம் திருவீதி உலா வருது இந்த தேர்ல தான், இந்த வாகனத்துல தான். இப்ப இந்த தேரை எவ்வளவு அழகா அலங்கரிப்பாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. கலர்ஃபுல்லான பூக்கள், மாலைகள், தோரணங்கள், டெக்கரேட்டிவ் கலர் பேப்பர்ஸ்னு ரொம்ப 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 அழகா டெம்பிள் காரை அலங்கரிப்பாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான சிற்பங்கள், ஓவியங்கள் தேரோட எல்லா பக்கங்களையும் பார்க்கலாம். 2 பெரிய பெரிய மரச்சக்கரங்கள் தேர்ல இருக்கும். இப்ப தேரை எப்படி இழுக்கிறது? தேரோட வடம். இந்த வடம் ஒரு மிகப்பெரிய கயிறு. தேரோட வடம் பிடித்து கூடி இருக்கிற ஊர் மக்கள் இழுத்து செல்லும் அந்த காட்சி பெரியவர்களுக்கு மட்டுமல்லாத முக்கியமா குழந்தைகளுக்கு பல விஷயங்களை சொல்லி தருது. முதல்ல ஒற்றுமையை கத்து தருது. ஊர் கூடி தேர் இழுக்கிற அந்த காட்சி ஒற்றுமையை மிக வலுவா குழந்தைகளுக்கு சொல்லி தருது. மேலும் பக்தியோட ஆழத்தையும் இந்த தேர் திருவிழா சொல்லி தருது. அது மட்டுமில்லாம நம்மோட கல்ச்சுரல் வேல்யூஸ் மிக வலுவா சொல்லி தருது. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியுது தானே? நம்மோட கல்ச்சுரல் ட்ரெஷர்ஸ்ல ஒன்னான கோவில் தேர ஏன் நம்மோட பெருமையோட அடையாளமா பார்க்கணும்னு? ஓகே, இப்ப இன்னொரு மிக பிரமிப்பான விஷயம். மாடர்ன் டெக்னாலஜி இதோட அசிஸ்டன்ஸ் இல்லாமலே எப்படி நம்மோட ancestors இப்படி ஒரு அற்புதமான டெக்னிக்கல் மாவரை உருவாக்கினாங்க அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கான ஒரு பிரெயின் டீசர். தேரோட கட்டுமானத்துல, அதோட மூவ்மெண்ட்ல என்னென்ன பிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? I think you will do this. Till we meet in another video. See you all. Bye-bye.